நாம் இங்கு வாழும் காலம் கொஞ்ச காலமே, தலை நிமிர்ந்திங்கு வாழ வேண்டும் எங்கள் தேசமே. இதில் நீயும் இல்லை நானும் இல்லை, யார்தான் செய்வது? சிறு விதை கூட விருட்சமாகுது மண்ணை நம்பித்தான். இளைஞரே நீ எழுந்து வா, பயமின்றி நீ துணிந்து வா. இளைஞரே நீ விரைந்து வா, இலக்கினை குறிவைத்து வா. புதிய பாதைகள் நமக்கு தானே. வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை. இக்கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து கவிஞர் வீணா அபிவர்ணா முல்லைத்தீவு. கவிதை வேண்டாம் துஷ்பிரயோகம். ஆக்கம் தாயகத்திலிருந்து கவிஞர் வீணா அபிவர்ணா முல்லைத்தீவு. பூ போன்ற எம் சிறுவர் பாரினிலே உயர்ந்திடவே பச்சிளம் குழந்தைகளாய் அவதரித்தனராம். பூ போன்ற எம் சிறுவர் பாரினிலே உயர்ந்திடவே பச்சிளம் குழந்தைகளாய் அவதரித்தனராம். பெற்றவள் கருவில் என்ன பாவம் செய்தாலோ, பெத்திட்ட குழந்தையும் கஷ்டத்தை தோளில் சுமந்து துஷ்பிரயோகம் என்னும் போர்வைக்குள் கால் வைத்திட. பெற்றவள் கருவில் என்ன பாவம் செய்தாலோ, பெத்திட்ட குழந்தையும் கஷ்டத்தை தோளில் சுமந்து துஷ்பிரயோகம் என்னும் போர்வைக்குள் கால் வைத்திட. காட்டு மிராண்டிகளாக திரிகின்றனராம் காமுகர்கள். அவர்கள் 10 மாதம் தாய் வயிற்றில் இருந்ததற்கு பதிலாக சாக்கடையில் இருந்திருக்கலாம் தானே. காட்டு மிராண்டிகளாக திரிகின்றனராம் காமுகர்கள். அவர்கள் 10 மாதம் தாய் வயிற்றுக்குள் இருப்பதற்கு பதிலாக சாக்கடையில் இருந்திருக்கலாம் தானே. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்றது தற்கால வாக்கு. அதை தலை குனிய வைப்பது இன்றைய காட்டு மிராண்டிகள். இச்சமூகத்தை கட்டி எழுப்ப துஷ்பிரயோகத்தை ஒழித்து வளமான நாட்டை செழிப்பாக்குவோம். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்றது தற்கால வாக்கு. அதை தலை குனிய வைப்பது இன்றைய காட்டு மிராண்டிகள். இச்சமூகத்தை கட்டி எழுப்ப துஷ்பிரயோகத்தை ஒழித்து வளமான நாட்டை செழிப்பாக்குவோம். அருமை, அற்புதம், வாழ்த்துக்கள். வார்த்தைகள் இல்லை என்னிடம். கவிதை எழுதியவர் கவிஞர் தாயத்திலிருந்து வீணா அபிவர்ணா முல்லைத்தீவு. மீண்டும் சாந்திப்போம் அடுத்த கவிதையில். நன்றி. உணர்வின்றி கடந்து போதல் மனிதம் இல்லையே, மனிதனை வாழ வைத்தல் உந்தன் கடமையே. நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்திடுவோம், கை கோர்த்து நின்றாலே தன்னாலே மாற்றம் உண்டாகும். புது விடியல் வரும், ஏமாற்று வித்தை எல்லாமே நாம் ஒழித்து விட்டாலே வெள்ளாடை சுத்தம் ஆகிடுமே. ஏழை வயிற்றில பசியை வளர்ப்பதும், தாளையும் வந்து உணவு கொடுப்பதும், ஆட்சி வந்ததும் ஆணையிடுவதும் வேடிக்கை தானே. வேறம் பேசவும் வாதம் செய்யவும், நமது காசினை நாசம் செய்யவும், அன்றிலிருந்து கொண்டை காலம் கடத்தவும், புள்ளடி